புதிய ரேஷன் கார்டு வேண்டும் என்பவர்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பிரச்சினை இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கேட்டு தனியாக விண்ணப்பித்தால் தீர்வு கிடைக்க நீண்ட நாட்கள் ஆகும். உங்களுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்றால் நாளை நடக்கும் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டால் உடனே தீர்வு கிடைக்கும். ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் குறித்த கூடுதல் தகவல்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற மே 10, 2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மே 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் மே 10, 2025 அன்று காலை 10:00 மணி முதல் பிற்பகல் 1:00 மணி வரை நடைபெறவுள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகாரச் சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். இதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது.